அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை பொதும்புல மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா முன்பக்க எழில் தோற்றத்தை பாருங்க. இந்த வீடு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோட அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனையில ஒரு வடக்கு பார்த்த தலவாசலோட வாகையா அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட தெருவோட ரோடு பார்த்துங்க 40 அடி ரோடு மேல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த ரோடோட ஸ்பேஸ் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்கம் பாருங்க. முன்பக்கம் ஒரு பிரம்மாண்டமான எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 படி ஏறி நல்ல உயரமா போற மாதிரி தான் வீடு கட்டப்பட்டிருக்கு. முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி இந்த பார்க்கிங் ஏரியா பார்ப்போம். முன்னாடி ஒரு மினி பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங்ல பூரா தளத்துல பூராமே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் தான் ஒட்டப்பட்டிருக்கு. வால்லையும் கொஞ்சம் டைல்ஸ் ஒட்டி ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்எஸ்ல வெண்டிலேஷன் கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வேலை இருக்கிறதுனால அங்கனங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் ஜாமான்லாம் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு டேப்பு ப்ளஸ் இது இபி செப்பரேட்டா இபிக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு அங்கே பிளக் பாயிண்ட்டும் ப்ளஸ் டேப்பும் அங்கனக்குள்ள குழா வசதியும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட முன்பக்கத்தை பாருங்க, கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க. நல்லா டீக்குட்ல நல்லா வெல் பாலிஷோட அமைஞ்சிருக்க ஒரு அழகிய டோரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வித் ஜன்னல் வசதியோடைய அந்த டோர் அமைக்கப்பட்டிருக்கு. லெஃப்ட்ல இந்த வீட்டோட மாடிக்கு போறதுக்கு படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதி வந்து பார்ப்போம். ஹாலில் வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா கிழக்கு நோக்கி ஒரு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட சைடில் இடம் விட்டு கட்டப்பட்டிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் ஒரு பிரம்மாண்டமான டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய கிழக்கு பார்த்தாக்கில் பூஜை கப்போர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அருமையா பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. இது பூஜை கப்போர்டு செப்பரேட்டா தனியா கிழக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோட அமைஞ்சிருக்கு. வடக்கு பார்த்து தான் ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் இருந்தே ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. தளத்துக்குலாம் நல்லா 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் நல்லா ஒயிட் அண்ட் பிளாக்ல டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இது ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கனக்குள்ள ஒரு டைனிங் செல்ஃப் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜன்னல் வசதி இருக்கு கிச்சன்ல. அடுத்து எல் டைப்ல கிரானைட்ல மேடை கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது மேல கிச்சன்ல லாஃப்ட் ஃபுல்லாவே கபோர்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து கிச்சனுக்கு தனியாகவே ஒரு செப்பரேட்டாக ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 4 டோர் வச்சு செப்பரேட்டாக ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அது போக க்ரீன் அண்ட் ஒயிட் பேட்டர்னில் மாடுலர் கிச்சன் செட்டப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது தனியாக க்ரீன் அண்ட் ஒயிட் செட்டப்பில் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சனு. இந்த கிச்சனில் வந்து நம்ம ஜன்னல் எல்லாம் இருக்கிறதையும் பார்த்துட்டோம், வார்ட்ரோப் பார்த்துட்டோம், கப்போர்டும் பார்த்துட்டோம். அது போக பாருங்க 2 ஹேங்கிங் லைட்டு கிச்சன்ல அருமையா டெக்கரேஷனுக்காக அமைஞ்சிருக்கு. அந்த டைனிங் நேரம் அமைஞ்சிருக்கு. அது போக கிச்சனோட ரைட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா தரைத்தளத்தில் இருக்க பெட்ரூம் டோர் பார்க்குறோம். இப்போ நம்ம இதே தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூமும் மேல் தளத்தில் ஒரு பெட்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். பாருங்க, இப்போ நம்ம இந்த பெட்ரூமுக்குள்ள உள்ள வந்துட்டோம். அதே தான் 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸு சேம் யூனிஃபார்ம் பேட்டர்னில் இந்த பெட்ரூம்லையும் ஒரே யூனிஃபார்மாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இங்கே இந்த பெட்ரூமில் பாருங்கள், மேலே லாஃப்ட்லையுமே கப்போர்டெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு. மேலே சீலிங்லேயும் அதே மாதிரி பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, லாஃப்டெல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பாருங்க, இந்த பெட்ரூம்ல வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க.
ட்ரெஸ்ஸிங் டேபிள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக கிழக்கு பார்த்து ஒரு ஜன்னல் வசதியும் இருக்குது. அதுபோக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு. அந்த டாய்லெட் பாத்ரூமுக்கு மேலேயும் அந்த லாஃப்டில் கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வேலையெல்லாம் நடக்கிறதுனால அந்த திங்ஸ் பூராமே இந்த டாய்லெட்டில் பாத்ரூமில் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டு. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது. தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, கிழக்கு பார்த்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கீழே இந்த தளத்தில் இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹால் பார்த்துட்டோம். ஓப்பன் டைப் கிச்சன் பார்த்துட்டோம். மாடல் கிச்சன் பார்த்தாச்சு. பெட்ரூம் பார்த்தாச்சு. அடுத்து இந்த வீட்டோட வாசல்ல இருந்து வலது பக்கம் மாடிக்கு போகிற படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது பூராமே ஹேண்ட் ரைல் ஃபுல்லாகவே எம்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே இந்த மாடியில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை நம்ம பார்த்துருவோம். இது ஒரு 40 அடி ரோட்டில் மேற்கு பார்த்த மனையில், ஆனால் வடக்கு பார்த்த தலைவாசலோடு அமைஞ்சிருக்கு. மாடி முழுவதுமே தட்டோடு பதிச்சிருக்காங்க. இது மாடியில் இருக்க பெட்ரூம் பார்க்குறோம். இதுவுமே வடக்கு பார்த்து தான் இருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூம்குள்ள உள்ள போய் பார்த்துருவோம். சூப்பர். இப்போ இந்த பெட்ரூம்லையுமே அவங்க அதே சேம் பேட்டர்னில் 4x2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் ஒயிட் அண்ட் பிளாக்ல டிசைனில் எடுத்திருக்காங்க. மேலே லாஃப்ட் முழுதுமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இங்கேயும் சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுபோக தனி வார்ட்ரோப் கொடுத்துட்டாங்க இந்த பெட்ரூமுக்கும். அதுபோக இந்த பெட்ரூமுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் நல்லா ஸ்பேசியஸாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் அதே மாதிரி அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இது செல்ஃபோன் சார்ஜ் போடுறதுக்காக தனி ஸ்டாண்டு வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளோடய இருக்குது. இப்போ இந்த டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் முழுவதுமே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 800 சதுரடி இந்த பில்டிங் சதுரடியில் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 2.5 சென்ட் இடம். மேற்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த தலைவாசை, 40 அடி ரோட்டு மேலே மினி பார்க்கிங் மற்றும் 2 பெட்ரூமு, அட்டாச்சு 2 டாய்லெட் பாத்ரூமு, மாடுலர் கிச்சனு, பால் சீலிங்கு, வார்ட்ரோப்பு, கப்போர்டு, லே அவுட்டில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பில்டிங்க்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. 42 லட்ச ரூபா சொன்ன இந்த வீடு இப்போ ஆஃபர் பண்ணி 39 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இதுலேயும் லைட்டாக நெகோசியபிள் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. தேங்க்யூ.